ஈரோடு மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பஞ்சாலை பிரிவு தமிழ்நாடு துணிநூல் 12 ஆலையில் ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் KV ராமலிங்கம் அண்ணார் தலைமையில் மே தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவினை ஈரோடு மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க சார்பாக கொண்டாடப்பட்டது. பஞ்சாலை பிரிவினுடைய தலைவர் செம்பா, செயலாளர் தர்மலிங்கம், பொருளாளர் OP மாணிக்கம் ஆகியோர் விழாவினை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த விழாவின் முன்னிலை வகித்து முகவுரையாற்றிய முன்னாள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு அன்னார் அவர்கள் முகவுரையாற்றினார். இந்த விழாவில் கேசவமூர்த்தி, ஜெயராஜ், முருகுசேகர், ராமசாமி, கணேசமூர்த்தி, பரமசிவம் ஆகிய பகுதி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். பேரோடு பெரியசாமி, கணேஷ், நல்லசாமி, கதிர்வேல், கருப்பண்ணன், இளங்கோ, பாபு, கார்த்தி, டாஸ்மாக் கிருஷ்ணன் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். பல ஆண்டுகளாக செயல்படாமல் மூடி கிடந்த தமிழ்நாடு துணிநூல் 12 ஆலை மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் புதுப்பொலிவுடன் திறக்கப்பட்டு நஷ்டத்தில் இயங்கி வந்த இந்த ஆலை லாபத்தில் செயல்பட துவங்கியது என்று பெருமிதத்துடன் KS தென்னரசனார் அவர்கள் உரையாற்றினார். KV ராமலிங்கம் அண்ணார் அவர்கள் புகழ்மிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியினை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் நிறைவில் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் துரைசேவகன் நன்றி உரை நிகழ்த்தினார். விழா சிறக்க வருகை புரிந்த மாவட்ட கழக செயலாளர் KV ராமலிங்கம் அண்ணார் அவர்களுக்கும் KS தென்னரசனார் அவர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் பஞ்சாலை தொழிலாளர்களும் பொதுமக்களுக்கும் நன்றியை கூறினார் துரைசேவகன் அண்ணா தொழிற்சங்க செயலாளர். இருந்து பணியாற்றிலே செயல்படுவதிலே நாங்கள் எல்லாம் ஒரு பெருமைப்படுகிறோம். அந்த வகையிலே வருகின்ற மேதினத்திலே நாம் எல்லாம் ஒரு உறுதியேற்கின்ற வகையில் வருகின்ற 2027 மாண்புமிகு மக்கள் முதல்வர் எடப்பாடி அவர்களை மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக பொறுப்பேற்க நாம் எல்லாம் இந்த நாளில் உறுதியேற்கும் நேரத்தில் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.